டைரக்டர் மிஸ்டர் சிவராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பும் நன்றியும். வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பும் நன்றியும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஆக்சுவலி நான் இந்த இடத்துக்கு வர முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது என் நண்பர் பிரவீன். ஒரு ஆத்மார்த்தமான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஊரில் இருந்து என்னை நீங்கள் டைரக்டராக ஆக்கினதுக்கான மிக முக்கியமான காரணம் பிரவீன் தான். ஏன்னா ஆக்சுவலி ஒரு ஊரில் இருக்கும்போது நான் ஒரு சிறுகதை தொகுப்பு, நாவல், சில ஸ்கிரிப்டில் எழுதிட்டு இருந்தேன். ஷூட்டிங்க்கு அது நான் பிளான் பண்ணல, அதாவது இயக்குனராக எதுவும் பிளான் பண்ணல. அப்போது சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதியிருந்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது பிரவீனை தான். அப்போ பிரவீன் வந்துட்டு கதையை கேட்ட, அப்படி கதையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு, அப்படி ஓகே எப்போ போகலாம் ஷூட்டுக்கு அப்படின்னு, அப்படி நான் பட்ஜெட்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு மாதம் நான் எதுவுமே சொல்லலை. அப்புறம் பிரவீனை கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு, அப்படி இல்லை கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொன்னேன். சரி ஓகே நீங்கள் எனக்கு பே பண்ண வேண்டாம், மற்ற ரெடி பண்ணுங்கன்னு, அப்படி சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டேன். திருப்பி இன்னொரு மாதம் ஆச்சு, மறுபடியும் எதுவும் பண்ணல. மறுபடியும் கூப்பிட்டு அப்படி என்ன ப்ராப்ளம்ட்டு திருப்பி அதே ப்ராப்ளம் தான் சொன்னேன். சரி கேமராக்கெல்லாம் ஒன்றும் பே பண்ண விட, நானே கேமரா கொண்டு வந்துடுறேன் அப்படி. சரி ஓகேன்னு விட்டேன். திருப்பி ஒரு மாதம் மறுபடியும் அப்படியே போச்சு. மறுபடியும் கூப்பிட்டு கேட்டேனோட என்ன ப்ராப்ளம்னு கேட்டு திருப்பி லென்ஸில் நானே எடுத்து வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு, அப்படி சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணி உடனே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அது ஒரு 20 மினிட்ஸ் ஃபிலிம் பண்ணி அது ஃபிலிம் கம்பெனியில் போஸ்ட் பண்ணோடனே அது கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சோடனே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் இந்த தான் என்னை சினிமா கொண்டு வர மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பிரவீன் வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்திருந்தார். பொள்ளாச்சி வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்காக வந்திருந்தப்போ ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டுருக்கப்போ கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால். அப்படி அப்போ நான் இந்த லைனை சொன்னேன். ட்ரெண்டிங் ஒரு லைன் இருக்குது ஆக்சுவலி, ஒரு யூடியூப் கப்பல் பற்றிய கதை. அது ஆக்சுவலி அந்த லைன் இப்படி இன்னொரு லைனை சொன்னோடனே ரொம்ப எக்ஸைட்டட். அப்படி உடனே சரி நான் சென்னை போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்ட்டு போனேன். அப்படி போயிட்டு உடனே கால் பண்ணி ப்ரொடியூசர் சார் ஆனந்த் சார் கூட கனெக்ட் பண்ணி விட்டார். ஃபோனில் தான் சொன்னேன், லைனை வந்துட்டு ஃபோனில் தான் இதான் சார் லைன் சொன்னோன்னே ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். அப்படி இல்லை சார் நான் ஒரு 1 வீக் டைம் கொடுங்க முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். சரி ஓகே எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் 1 வீக் வந்துட்டு முடிச்சுட்டு வந்தேன். வந்து லைன் சொன்ன உடனே டக்குன்னு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு நம்ப முடியல, என்ன உடனே இப்படி ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சார் இன்னும் நான் ஸ்கிரிப்டை முடிக்கல அப்படின்னேன். ஓகே உடனே ஷூட் போகலாம். அதாவது ஆக்சுவலி 1 மந்தில் கதை சொன்ன 1 மந்தில் வந்து ஷூட் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கலை சார் டேட்டு அப்போ தான் இருக்குது. உடனே போனால் சூப்பராக உடனே போயிடலாம், இல்லைன்னு ஒரு 6 மாதம் ஆகும் போகலாமான்னு கேட்டால். அப்படி அப்புறம் பிரவீன் டிஸ்கஸ் பண்ணோன்னே பிரவீன் கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலி ஒரு 25 நாள் ப்ரீ ப்ரொடக்ஷன், அப்புறம் ஒரு 20 நாள் ஷூட், இதுதான் பிளான் பண்ணோம். இந்த கேப்பில் வந்துட்டு இந்த 25 நாளில் ப்ரீ ப்ரொடக்ஷன் எங்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆள் ஹீரோ கலை சார் மட்டும்தான். அப்புறம் வேறு எதுவுமே எங்கிட்ட இல்லை. அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அசிஸ்டன்ட் கூட இல்லை. ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேறு படங்களில் பிஸியாக இருந்தாங்க, யாருமே அவைலபிளாக இல்லை. அப்புறம் சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் ஆனந்த் சாரும் மீனாட்சி மேடம் அவங்க வந்துட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற ஒவ்வொரு விஷயமா சேர ஆரம்பிச்சிது. எனக்கு ஆக்சுவலி இந்த படம் பண்ணும்போது மிக முக்கியமாக என்ன தோணுச்சுன்னா, நல்ல ஆக்டரும் ஒரு நல்ல லொக்கேஷன் கிடச்சிச்சின்னா படம் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் லொக்கேஷன் நான் கேட்டேன் அப்படின்னு கேட்டால், ஒரு வீடு வேணும். அந்த வீடு வந்துட்டு ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி வேணும். டிரான்ஸ்பரண்ட், அவங்க லைஃப் எப்படி டிரான்ஸ்பரண்ட் ஆன்லைன் இருக்கோ அதேமாதிரி அந்த வீடும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கேட்டேன். அது வீடு போய் 2-3 வீடு பார்த்து ஒரு வீடு, அருமையான வீடு செட் ஆயிடுச்சு. உடனே நாங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே செட் ஆன உடனே ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. நான் நினச்சேன் ஒரு மினிமலிஸ்டிக்காக ஒரு சின்ன படம் பண்ணலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு சின்ன படம் பண்ண போகிறேன், ஏன்னா கேஸ்ட் குரூவாக பார்த்தா சிறுசாக இருக்கும், லொக்கேஷன் எல்லாமே சிறுசாக தான் இருக்குன்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் அடுத்தடுத்து வந்த விஷயங்கள் பெருசு இருந்துச்சு. இன்னும் சாமாக இருக்கட்டும், அடுத்து வந்து நாகூரன், இந்த மாதிரி எடிட்டர் நாகூரன், மியூசிக் சாம், இவங்களாம் வந்து வரும்போது நான் ஓகே ஆக்சுவலி நான் இது சிறுசாக பண்ண நினச்சேன், பெருசாக போகுது அப்படின்னு நினச்சிட்டேன். பட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பிரவீன். ரொம்ப தேங்க்ஸ் பிரவீன். அதுக்காக என்றைக்கும் நான் நன்றியுடன் இருப்பேன். அப்புறம் வந்துட்டு சாம், ஆக்சுவலி நான் சாம் விட்டு நான் நிறைய சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபஸ்ட் படத்துடைய தடுமாற்றம் அவருக்கே தெரியும்னு நம்புகிறேன். அதனால் நான் நிறைய வந்துட்டு இது ஒர்க் ஆகுமா நான் திரும்ப கேட்டே இருந்தேன். அது ஆக்சுவலி அவர் புரிஞ்சுக்கிட்டார், நான் ஃபஸ்ட்டு பட தடுமாற்றத்தில் இருக்குன்னு புரிஞ்சுட்டு, இல்லை இப்படி ஒர்க் ஆகும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தை சொன்னார். அவரோட அனுபவம் திறமையும் தெரியும். அதனால் அதை நம்பி நானும் ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி கொஞ்சம் ஹாப்பி இருந்தேன். பட் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவருடைய அனுபவம் திறமையும் எப்படிங்கிறது இப்போ எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு சில பேர் முன்னாடியே சொல்லிவிடுவாங்க, பின்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறது முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி சொன்னது எவ்வளோ உண்மைங்கிறது இப்போ புரியுது.
ரொம்ப சந்தோஷம் சாம். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டெக்னீஷியன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தில் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த டயத்தில் அவங்க பெரிய படங்கள் ஒர்க் பண்ணலாம். அவர் ரொம்ப பிஸி. ஆக்சுவலி நாங்கள் படம் பண்ணும்போது 22 படம் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலி 22 படம் லைனப்பில் இருந்தது. இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்து வரும். அதுக்கு நடுவில் எங்கள் படங்கள் பண்ணார். எங்கள் படத்தையும் பண்ணது ரொம்ப பெருமையான விஷயம். அதுக்காக சாம்க்கு மிக மிக பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என் டீம் டைரக்ஷன் டீம் வந்துட்டு விஜய், மதுரை விஜய், அப்புறம் அருண், அப்புறம் வந்துட்டு தினேஷ், 3 பேர் இல்லாட்டி இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்காது. ஏன்னா எனக்கு எந்த டென்ஷன் கொடுக்காம நான் ரொம்ப பார்த்துட்டாங்க. அந்த விஜய், குறிப்பாக விஜய் வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த படத்தை என் கூட சேர்ந்து இழுத்துட்டு என்னை தள்ளிட்டு போயிட்டுருக்கா அப்படி. அதுக்காக ரொம்ப நன்றி விஜய். எங்கே இருக்காருன்னு தெரில. ரொம்ப தேங்க்ஸ் விஜய். அப்புறம் தினேஷ்க்கு தேங்க்ஸ், அருண்குமார் தேங்க்ஸ். அப்புறம் வேறு ஈபி சார். ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு ஒரு பிரிட்ஜாக இருந்து எல்லா விஷயத்தையும் ஸ்மூத்தாக கொண்டு போனது மிக முக்கியமான ஆள் இவர். ஒரு சில விஷயங்கள் இவர் இருந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக எல்லாம் போச்சு நல்லா பண்ண முடிஞ்சுது. மற்றபடி எந்த படமும் ஈஸியாக உருவாயிடாது. உங்களுக்கே தெரியும், இப்போது ஒரு படம் உருவாகி அது தியேட்டருக்கு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். குறிப்பாக ஒரு ஃபஸ்ட் பட டைரக்டர், ஃபஸ்ட் பட ப்ரொடியூசர் வந்துட்டு எப்படி அவங்க ஒரு தியேட்டருக்கு கொண்டு வரது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். இந்த படமும் பல சிரமங்களை, கஷ்டங்களை கடந்து தான் திரைக்கு வர இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது பேசுகிற சாம் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது பேசிய விதத்தில் சிறுசு, ஆனால் பேசிய விதம் பெருசு. அதாவது பேசிய கண்டென்ட் வந்து பெருசு. இது வந்து மிக ஒரு முக்கியமான பேச வேண்டிய ஒரு கண்டென்ட், இப்போதைக்கு பேச வேண்டிய ஒரு கண்டென்ட். இந்த படம் ஃபியூச்சர்லேயுமே இது கண்டிப்பாக இந்த படங்கள் அடுத்தடுத்து சோஷியல் மீடியா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்துலையும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நடக்குது, இனிமேல் நடக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த படத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் எப்போவுமே இது மக்கள் நினைவில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றபடி ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி. இந்த இடத்துக்கு வர முக்கியமான காரணம் நன்றி. ஏன்னா ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட் பட டைரக்டர், ஒரு 2 புக் எழுதியிருக்கேன், ஒரு 3 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். வேறு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. அதை நம்பி படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் 25 நாளில் படம் பண்ணிடுவேன்னு அவரும் என்னை நம்பினார். 27 நாளில் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு 20 நாளில் படம் பண்ணிடுவேன்னு நம்பினார். அதுக்கு ரொம்ப நன்றி. அது வேறு யாராவது இருந்தால் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அந்த நம்பிக்கை தான் எனக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இதை நம்ம வந்து லைட்டாக எடுத்துகிட்டு சும்மா அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருந்துச்சு. கரெக்டான என் வேலை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு இந்த பயணத்தில் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி. தேங்க்யூ.